ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒல்லியாக இருக்கிற எல்லாருமே வாரம் 2 முறை இந்த சட்னி செய்து சாப்பிடுங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். காஞ்ச மிளகா காரம் அதிகன்றனால நான் 5 போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு போடுறேன். வெள்ளை எள்ளு. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடித்து நல்லா மணம் வருது. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கிறேன், போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடுறதுனால நான் பூண்டு போடலை. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டலாம். கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு சட்னியில் ஊற்றிடலாம். எள்ளு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த சட்னி வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.